ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து என்ன பார்க்க போறோம்னா நைட்டு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுக்கு வந்து என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா கோதுமை தோசை தாங்க இன்னைக்கு நான் செய்ய போறேன். கோதுமை தோசையும் தேங்காய் சட்னியும் சிம்பிளான ரெசிபி தான் நைட் நம்ம செய்ய போறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா சாயந்தரம் வந்து இது பண்ணோம், அதான் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பண்ணோமா, அது வந்து கரண்ட் ஸ்டவ்ல தான் பண்ணோம். அதனால நைட்டுக்கு சிம்பிளான சாப்பாடு. இப்போ இதை ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிக்கலாம். நம்ம க்ளீன் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒரு வாரமாக இதுதாங்க ஓடிட்டு இருக்கு. மிக்சி பிளக்க மாட்டுறது, அப்புறம் ரொட்டி மேக்கர் பிளக்க மாட்டுறது, அப்புறம் கரண்ட் ஸ்டவ் பிளக்க மாட்டுறது, இதுதான் போய்கிட்டு இருக்குது வீட்டில். மாட்டிட்டு இருக்குது. தேங்காய் எதுல எடுக்கிற? உடஞ்சு போன கத்தி மாதிரி இருக்கு. இந்த கத்தியா? ஆமாங்க, எனக்கு இதுலதான் தேங்காய் எடுத்தா வரும். இந்த நல்ல கத்தி இருக்குது, ஆனா இதுல தேங்காய் எடுத்தா எனக்கு அவ்வளவா எடுக்கிறதுக்கு முடியாது. இதுதான் ஈஸியா எடுத்துருவேன், அதனாலதான் தேங்காய் போட்டுருக்கீங்க. ஆமாங்க. இப்போ வந்து பொரியல் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆனா இங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்க வீட்டில் அப்படியே வச்சிருவாங்க. காரமா வேணுமா? சரி, 3 மிளகாய் போட்டிருக்கேன். கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். அவ்வளோ அரைச்சிருமா? அரைச்சிடலாமா? ரொம்ப தோசை ஊற்றிடலாமா? இதில் தோசை எப்படிங்க இருக்குது? நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கல்ல, நல்லா தானே இருக்குது. சூப்பராக இருக்குது. நார்மலா தோசைக்கல்ல ஊத்துறது வந்து 3 தோசை சாப்பிட்டோம்னா, இந்த ரொட்டி மேக்கர்ல சொல்றது வந்து ரொம்ப நைஸா இருக்கு, டேஸ்டியாவும் இருக்கு. அதாங்க, ஒரு 6 தோசை வரைக்கும் சாப்பிடலாம். ரொம்ப குவாண்டிட்டி வந்து ரொம்ப நைஸா இருக்கு. அதாங்க, இது வந்து குட்டி குட்டி தோசையா தானே ஊற்ற முடியும். நம்ம வந்து ஆமா, அது வந்து நம்ம தோசைக்கல்லாம் பெருசா நம்ம ரோஸ்ட் மாதிரி ஊற்றுவோம். இதுல வந்து என்னன்னா வந்து இப்படி ஊத்தப்ப மாதிரி தான் ஊற்ற முடியும். அதுதான் ஒண்ணு. ஆனா வந்து என்ன தெரியுமா, சீக்கிரமே இதுல வந்து வேகுது, டக்கு டக்குன்னு நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி இருக்குது. இது வந்து கேஸ் இருக்கிறப்பே இதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கேஸ் கொஞ்சம் மிச்சப்படுத்தலாம்ல. கேஸ் இருக்கிறப்பவா? கேஸ் இருக்கிறப்ப தோசையும் நல்லா டேஸ்டா இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? அப்ப ஆமா, சரி, அப்ப இதிலே ஊற்றி தரேன். பிடிச்சிருக்குன்றத விட இதனால வாங்கி வச்சதை போட்டுருவீங்க. அதெல்லாம் சொல்லுவோம். குப்பை மாதிரிலாம் போட்டுதான் இப்ப எடுத்து யூஸ் பண்ண முடியுமாங்க? நான் கரெக்டா அதை எடுத்து நான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன், தெரியுமா? அதனாலதான் பாருங்க, இத்தனை வருஷம் ஆகியும் வந்து இன்னும் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்ப என்ன செய்வேன்னா, கேஸ் வந்தோடனே நீட்டா வந்து தொடச்சு கழுவ மாட்டேன். இதை வந்து யூஸ் பண்றது பெருசு இல்லைங்க, இது வந்து கரண்ட் இல்ல. இப்ப நான் யூஸ் பண்ணா பார்த்து யூஸ் பண்ணுவேன். சப்போஸ் பிள்ளைங்க வந்து ஏதாவது பண்றாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது இல்ல, அதனாலதான் வந்து நான் யூஸ் பண்றதுக்கு பயப்படுறேன். கேஸ் வந்துச்சுன்னா தூக்கி மேல வச்சிருவேன். பாருங்க, தோசை சூப்பரா ரெடி. நல்ல சேஃப்டியான ரொட்டி மேக்கர். சேஃப்டி தான். இப்ப தோசை ஆஃப் ஆயில் எல்லாமே வருது. ஆமா, ஆஃப் ஆயில் ரொம்ப சூப்பரா வருது. அப்படியே கரெக்டா அந்த ஷேப்பா வருது. என்ன முட்டை ஆம்லேட் ஊத்தி பாப்போமா எப்படி இருக்குன்னு? எனக்கு ஒரு ஆஃப் ஆயில் மட்டும் போட்டுருக்கா. இதுல போடுற ஆஃப் ஆயில் ரொம்ப நல்லா இருக்கு சாப்பிடுறது. தோசைகள்ல கூட பிரிஞ்சு போயிருக்கு. ஆனா இதுல வந்து என்ன தெரியுமாங்க, கரெக்டா ஊத்தணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஃபுல்லா அந்த பக்கம்லாம் ஒழுகிரும். நல்லா பார்த்து மெதுவாக தான் ஊற்றணும், அப்பதான் ஷேப்பா வரும். அப்படியே பிடிச்சிருக்கேன்.
ம். இது என்னன்னா தோசைக்கல்ல வந்து அப்படியே நிற்கும். இது வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் ஊற்றணும். பரவாயில்ல, அந்த மஞ்சக்கரு சுற்றி இருக்கிற வெள்ளைக்கரு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் மஞ்சக்கருவோட தூக்கி உள்ள போடுறப்ப நல்லா இருக்கும். அப்படியா? ஆமாம், இப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்கும். ஆனால் எனக்கு 2 பக்கம் வேக வச்சு சாப்பிட்டா தாங்க பிடிக்கும். ஒரு நாளைக்கு ஆனால் ஆஃப் பாயில் சாப்பிட்டு பார்க்கணும். பாருங்க, ஆஃப் ஆயில் சூப்பராக வந்துச்சு பாருங்க. அப்படியே இருந்தது ஷேப்பாக வந்திருக்கு பார்த்தீங்களா? எப்படி இருக்கு பாருங்க. என்ன இதில் தோசையை ஊற்றி வச்சிருவோம், சூடாகிட்டு இருக்குல்ல, அதனால நம்ம அதை ஊற்றிடுவோம். கொஞ்சம் நைஸாக இருக்கும் தோசையை. ஏங்க அதில் வந்து நம்ம நைஸாக ஊற்றலாங்க. இது வந்து ஊத்தாப்பு மாதிரி தான் ஊற்றுறதுக்கு முடியுது என்னால். சட்னி ஊற்றுவோமா? சட்னி ஊற்றுவோம், கொடுங்க. சும்மா அப்படி இருக்கட்டும். இதுதாங்க நைட்டு வந்து ஓகே, சாப்பிடுவோம். இதுதாங்க இன்னைக்கு நான் வந்து நைட்டு சமைச்சிருக்கிற டின்னர். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் செஞ்சு பாருங்கள். கோதுமை தோசை தேங்காய் சட்னி சூப்பராக இருக்கும். இந்த அவ்வளோதாங்க, ஒரு நிமிஷம் டக்குன்னு வெந்துடும். இது சூப்பராக வந்துருக்கு பார்த்தீங்களா? இப்போ பார்த்துருப்பீங்க, கோதுமை தோசை தேங்காய் சட்னி அரைச்சி நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து இதே போல் செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ நம்ம இதோட முடிச்சுக்கலாம். மறுபடியும் நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ரொட்டி மேக்கரில் செஞ்சு பார்க்க சொல்லுவேன். ரொட்டி மேக்கரில் செஞ்சு நீங்களும் பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். மறுபடியும் நம்ம நாளைக்கு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா.